ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேலை வழிகாட்டி சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கோசரம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட். யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பானோட முதல் பெண் பிரதமராக வந்து சனே தகையச்சி அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா, லிபரல் டெமோக்ராட்டிக் அந்த கட்சியை வந்து அவங்க சேர்ந்தவங்க. அடுத்து வந்து விருது 2022ஆம் ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான தமிழ்நாடு அரசின் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்தர் ஜேம்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இண்டெக்ஸில் முக்கியமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது வந்து பொருளாதார சுதந்திர குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 128. முக்கியமான இண்டெக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெச்டிஐயில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா 130 இடத்துல இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில். அடுத்து உலக அமைதி குறியீடில் 115வது இடத்துல இருக்குது. அப்புறம் உலக மகிழ்ச்சி குறியீடுல 118வது இடத்துல இருக்கு. அடுத்து வந்து நிலையான வளர்ச்சி குறியீடு, அதாவது எஸ்டிஜி கோல்ஸ்ல வந்து இந்தியா வந்து 99வது இடத்துல இருக்கு. அடுத்து புக் அண்ட் ஆதர்ஸ், தே வில் ஷூட் யூ மேடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா ஹரிந்தர் பவேச்சே. அவங்க தான் வந்து இந்த புக் எழுதியிருக்காங்க. அடுத்து முக்கியமான டேஸ்ல வந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமா எந்த மாதம் கொண்டாடுறாங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா வந்து மக்களிடையே மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோசரம் இந்த மாதம் வந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமா வந்து கொண்டாடுறாங்க. பிங்க் மந்த்னும் அக்டோபர் மாதம் இதனால சொல்றாங்க. அடுத்து யூபிஐ பரிவர்த்தனை அதிகமாக நடைபெறும் இடம் என்னன்னா வந்து தெலுங்கானா தான் வந்து யூபிஐ பரிவர்த்தனை வந்து ரொம்ப அதிகமாக பண்றாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து உயர்நீதிமன்றத்தோட பத்தி அதிகமா வந்து நிறைய இடம் வந்து காலியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா. அதனால தற்போது உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை வந்து 25. தேங்க்யூ.